Hi guys, welcome back to our channel Bhavishri Official. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ நம்ம சேனலில் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் துணி அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 20 மினிட்ஸ் சீரியலில் ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணுற மாதிரியான கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நம்புறேன் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அண்ட் லைக் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயனார் துணியில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த அப்பா அம்மாவை கூட்டிட்டு சோழன் நிலா கோயிலுக்கு போயிருக்காங்களா. ஸோ அந்த சீன் தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கோயில்ல இருந்து திருநூறு எல்லாத்தையும் எடுத்து இது வச்சுட்டு இருக்காங்க. ஸோ சோழன் கேட்கிறாரு, என்னம்மா திருநூறுலாம் பத்திரமா எடுத்து வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆமாப்பா, இவ்வளவு தூரம் வந்து சாமி பார்க்குறோம், திருநூறு வைக்காம இருந்தா எப்படி, திருநூறு பத்திரமா எடுத்து வைக்காம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எங்க இந்த திருநூறு வந்து பத்திரமா எடுத்து வைக்கணும், மே மாசம் நம்ம பொண்ணு லீவுக்கு வருவா, அப்ப வந்து அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நிலா சொல்றாங்க, உங்களுக்கு எத்தனை பசங்க மொத்தம் அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒரு பையமா, 2 பேருமே கல்யாணம் ஆகி வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க, நாங்க மட்டும் தான் இங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ அப்படிங்களா அப்படின்னு. ஆமாமா அப்படின்னு. அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாமியோட தரிசனம் நம்ம கொடுத்தாதான் உண்டு, ஸோ வந்தாதான் எடுத்து வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோழன் அதுக்கு சிரிக்கிறாரு. உடனே அந்த பாட்டி என்ன கேட்கறாங்கன்னா, உங்களுக்கு எப்பமா குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நிலா அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. சோழன் வந்து நிலாவை பாக்குறாங்க. உடனே அவங்க 2 பேரும் அப்படியே திருன்னு முடிக்கிறாங்க. அப்பா அம்மா அவங்க 2 பேருமே கேட்கறாங்க, என்ன பெருசா நான் கேட்டுட்டேன், கல்யாணம் 8-9 மாசம் ஆகுது, இன்னும் கல்யாணம் பண்ணிக்க இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கீங்களா, அதுதானே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுன்னு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சோழன் திருன்னு பாத்துட்டு இருக்காரு. நிலாவும் திருன்னு பாக்குறாங்க. உடனே என்ன இவ்வளவு அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கறாங்க. உடனே சோழன் சொல்றாரு, பெத்துக்கலாமா, மெதுவா பெத்துக்கலாம் அப்படின்னா. அப்படிலாம் கிடையாதுப்பா, காலகாலத்துல குழந்தை பெத்துக்கணும். ஏன் சொல்றேன்னு பார்த்தோன்னா, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதே குழந்தை பெத்தாதான் அதுங்களுக்கு ஓடி ஆடி நம்மளுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இது பண்ண முடியும். அதுங்க தேவையானது எல்லாத்தையும் பண்ணாதான் அவங்களுக்கு கல்யாண காட்சி பண்ணும்போது கூட நம்ம எங்கா இருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணா, கல்யாணம் ஆகி ரொம்ப வயசாகி குழந்தை பெத்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவையானது எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அதனாலதான் காலகாலத்துல குழந்தை பெத்துக்கணும்னு சொல்றது. என் வயசுல இருக்கவங்களாம் இப்பதான் உங்க பொண்ணுக்கே கல்யாணம் பண்றாங்க. ஆனா என் பொண்ணு கல்யாணம் பண்ணி அவருக்கே ஒரு குழந்தை இருக்கு. ஸோ இப்ப நான் என் வயசுக்கு அவளை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் போய் என் பொண்ணுக்கு குழந்தைக்கு என்னோட பொண்ணுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால காலங்காலத்துல கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கணும்னு சொல்றது. சீக்கிரமா குழந்தை பெத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க சொன்னோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. உடனே நிலாவும் சிரிச்சுட்டு சரின்னுடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க 2 பேரும் கோயில் வாசல்ல வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் சாமி கும்பிட உள்ள போயிடுறாங்க. உடனே நிலாவை சோழன் வெளியே வந்து நிக்கிறாங்க. வெளியே வந்து நின்னோன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிலா வந்துட்டு என்னங்க என்னைய பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட கேக்குறாங்க. சோழன் சொல்றாரு, இல்லங்க அவங்க அப்படி கேட்டதும் நீங்க வந்து கோவப்பட்டு எங்க கத்திர போறீங்களோ, நான் பயந்துட்டே இருந்தேன் அப்படின்னு. இதுல கத்துறதுக்கு என்னங்க இருக்கு, அவங்க நார்மலா தானே கேக்குறாங்க. நான் வேற யார் கல்யாணம் பண்ணாலும் நான் குழந்தை பெத்துக்க தானே போறேன், அதுதானே அவங்க கேட்டாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு அப்படியே முறைக்கிறாரு. அப்ப கூட நீ வந்து என் கூட சேர்ந்து வாழ்வ அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேற அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாரு. உடனே நிலா அந்த சைட்ல திரும்பி சிரிக்கிறாங்க. அதை சோழன் பாத்துறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவளுக்கு எல்லாமே புரியுதானே, என்ன வேணும்னு புரியாத மாதிரி நடிச்சு ஏமாத்துறா, ஏன் இப்படி பண்றாலும் எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே புலம்புறாரு. உடனே நிலா அதை பார்த்து சிரிக்கிறாங்க. சோ அதோட இந்த சீன் முடியுது. சோ அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வானதியோட வீட காட்டுறாங்க. வானதி எழுந்து வெளியே வந்து அவங்க அம்மா கிட்ட டீ கேக்குறாங்க. அவங்க அம்மாவும் வெளியே வந்துட்டுல, என்னடியா அந்த இந்திக்கார பொண்ணு இன்னைக்கு இருக்குமா இல்ல கிளம்பிடுமா அப்படின்னா, அவர் 2 நாள் கழிச்சு தான் கிளம்பா, ஏமா சும்மா இதே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியல, ஏதாவது பிரச்சனை வந்தா என்னடி பண்ண முடியும், அதனாலதான் கேட்கிறேன் அப்படின்னா, அவன் கூட படிக்கிற பொண்ணு, அவளால என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா, அவங்க அப்பா கேட்கிறாரு, அந்த பொண்ணு எந்த ஊருமா, ஏன் அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா, அவங்க சொந்தக்காரங்க எதுவுமே இல்லையா, யாருமே இல்லையா அப்படின்னா, அந்த பொண்ணு வானதி சொல்றாங்க, அதுக்கு நேத்து தானேப்பா நான் சொன்னேன், திரும்ப இதே கேக்குறீங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே டெத்துக்கு போயிருக்காங்க, அவங்க நாளைக்கு தான் வருவாங்க, அவன் நாளைக்கு போயிடுவா, எதுக்கு இதே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இல்லம்மா யாரு என்னன்னு தெரியல, அதனாலதான் கேட்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சந்தா வெளியே வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே நமஸ்தே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மா கேட்கறாங்க, வானதி அம்மா நல்லா நைட்டு தூங்குனேன் அப்படின்னு. தூங்குன அப்படின்னு. சரி டீ குடிக்கிறேன் காஃபி குடிக்கிறேன்னு கேட்கறாங்க. டீயே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி ஓகே நாங்க 2 பேரும் உள்ள இருக்கோம், நீ டீ போட்டு எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா உள்ள கூட்டு போயிடுறாங்க. சந்தா உள்ள கூட்டு போனோன்னா பாண்டி கிட்ட இருந்து போன் வருது. பாண்டி கிட்ட பேசிட்டு வந்து பாண்டி என்ன சொல்றாருன்னா, சந்தா வந்து நீங்க கூட்டிட்டு வந்துரு வானதி, பிரச்சனை இல்ல சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே வானதி சொல்றாங்க, பரவாயில்ல பாண்டி அவங்க எங்கேயே இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் முடியட்டும் அப்படின்னா, இல்ல இல்ல வானதி சண்டைலாம் முடிஞ்சிச்சு, நீ வா கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சந்தா கிட்ட அந்த விஷயத்த சொல்லும் போது அவங்க அம்மா உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்துட்டு என்னடி சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது போல வந்துட்டு சாம்பார் இட்லி செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க. அப்புறம் பாண்டி வந்து வீட்டுக்கு கூப்பிடுற விஷயத்த சந்தா கிட்ட சொல்றாங்க. நம்ம டீ குடிச்சு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சந்தா கிட்ட சொல்றாங்க. சந்தாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. சோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா,
பல்லவனோட காலேஜ் கட்டுறாங்க. பல்லவன் வந்து அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் ஒரு மாதிரி மயக்கம் ஆயிடுறாரு. அவர் ஓடிட்டு வரும்போது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு, எவ்வளவு நேரம் ஆயிடுது? முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிட விடவே 10 செகண்ட் நீ முன்னாடியே வந்துட்டடா அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நான் கொஞ்சம் சீக்கிரமா வரணும், அப்பதான் நான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஓடுறாரு. அவர் ஓட ஓட தண்ணி கூட குடிக்காம அவர் ஓட ஓட மயக்கம் ஆயிடுறாரு. மயக்கம் ஆயிட்ட உடனே அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவருக்கு குளுக்கோஸ் கொடுக்குறாங்க. குளுக்கோஸ் கூட்டிட்டு திட்டுறாங்க. நீ இப்படி பிராக்டிஸ் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ இப்படி கஷ்டப்பட்டுக்க, உங்க அண்ணன் கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் இரு, அப்பதான் உங்க அண்ணன் உங்ககிட்ட பேசுவாரு. இப்படி கஷ்டப்படுறது தெரிஞ்சா உங்க அண்ணன் உங்ககிட்ட பேசுவாரு அப்படின்னு. அதுக்கு பல்லவன் கூப்பிடுறாரு, என்னை மீறி யாராவது எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். அப்ப நான் சண்டை போடுவேன். எங்க அண்ணன் கிட்ட நான் ஜெயிச்சுட்டு தான் போயிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு ஒரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் எனக்கு வந்து மனசு ஆறுதல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கிறாங்க. திரும்ப ஒரு பிராக்டிக்ஸ் கேந்து போறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததாவது போதும் அப்படின்னா, இல்லடா நான் தண்ணி குடிக்கல, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ நான் ஓகேவா இருக்கேன், நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் கிளம்புறாரு. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா சேரனோட வீடு காட்டுறாங்க. வானதி வந்து கூட்டிட்டு வராங்க. அவங்க அப்பா நடேசன் அப்பா வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் கேட்கிறாரு, என்னம்மா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு. முடிஞ்சிச்சு அப்படின்னா, உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வரல? இல்ல இல்ல, எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. ஆமாமா, நீ எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட்ல லீட் பண்ணுவல, உள்ள கூட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. வானதி அதுக்கு சிரிச்சுட்டு உள்ள போயிடுறாங்க. அப்புறமேட்டு சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேர் அவங்க 2 பேரும் வர வைக்கிறாங்க. வர வைக்கிற பிறகு உடனே வானதி கேட்கிறாங்க, என்ன ஆச்சு பாண்டி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு. முடிஞ்சிச்சு வானதி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சேரன்ல ரொம்ப நன்றி சொல்றாரு வானதிக்கு. இந்த மாதிரி வந்து சந்தாக்கு வந்து கரெக்ட் நேரத்துல வந்து இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா நமக்குள்ள எதுக்கு நான் நன்றி, நம்ம குடும்பம், நான் இது நான் பண்ணாம யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. சரி நீங்க இருங்கப்பா, நான் வந்து டிஃபன் செஞ்சுட்டேன், சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வானதியில சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வானதி என்ன பண்றாங்கன்னா, வாங்க சந்தா உட்காரலாம் அப்படின்னு. சந்தா என்ன சொல்றாங்க, நான் உள்ள போறேன், நான் அவரோட போயிருக்கேன் அப்படின்னா. ஓ லவ்ஸா, சரி சரி போங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டி என்ன சொல்றாரு, நீவா வானதி வந்து இங்க உட்கார அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு வானதி கிட்ட நன்றி சொல்றாரு. நன்றி வானதி, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுற, என்னோட எல்லா கஷ்டத்திலையும் நீ வந்து நிக்கிற, இதுக்காக உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணி நம்ம கூட நன்றி எல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லி சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு வைக்கப்படுறாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா வந்துட்டு பல்லவன் அண்ட் சோழன் அண்ட் நிலாவை கட்டுறாங்க. அவங்க 2 பேருமே பாட்டி தூங்குறத பாக்குறாரு. சோழன் பார்த்துட்டு பாட்டு போட்டு விடுறாரு. என்ன சொல்ல ஏது சொல்ல அந்த சாங் சமந்தன் தனுஷ் நடிச்ச படம். அந்த படத்தோட சாங் வந்து அவங்க 2 பேருமே பாடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சோழன் பாடுறாரு நிலாவை பார்த்துட்டு, அப்புறம் நிலாவுமே வந்து சமந்தோட வாய்ஸ் பாடுறாங்க, சோழன் வந்து தனுஷோட வாய்ஸ் பாடுறாங்க. ஸோ ஒருத்தரை பார்த்து அந்த பாட்டு பாடிக்கிறாங்க. பாட்டு பாடினதோட அந்த சீனும் முடியுது, இந்த எபிசோடும் முடியுது. ஸோ அயனர்த்துறையில இன்னைக்கு இதுதான் நடந்தது. நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்றது நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பை கைஸ்.